ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, தக்காளி, சுண்டக்காய் வந்து நல்லா இஞ்சி பூண்டு தட்டுறோம்ல அந்த கல்லை வச்சு லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க. தேங்காய், புளி தண்ணி கொஞ்சம், மஞ்சத்தூள், சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம், சீரகம், கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு தாளிக்கிறதுக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சட்டி வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்காக வெந்தயம் போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சுண்டக்காய் போட்டு வதக்கிக்கலாம். சுண்டக்காவை நல்லா இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் வச்சு நல்லா 2-3 இடிச்சுக்கோங்க. இடித்தாதான் அந்த எசன்ஸ்லாம் அதுக்குள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுண்டக்காய் வந்து வாரத்தில் ஒரு தரம் எடுத்துக்கோங்க. பக்கத்தில் காய்கறி கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட வாங்கி தருவாங்க. வாரத்தில் ஒரு தரம் சேர்த்துக்கோங்க. வயிற்றில் இருக்க பூச்செல்லாம் நல்லா சரியாகும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்க பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே சுண்டக்காய் கம்பல்சரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் வேணும். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயில் வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க. போட்டு வதக்கணுமே சாம்பார் தூள், மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கோங்க. காய் வேக தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். அதுக்காட்டியும் தேங்காய், சீரகம், தக்காளிலாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம்.
புளி தண்ணி ஊற்றி நல்லா கொழும்பு வச்சுட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ இறக்கிடலாம். நம்ம சுண்டக்காய் புளி குழம்பு ரெடி. எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மண்பானையில் செய்கிறது வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாமல் இந்த குழம்பு வந்து ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் கெடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.